ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 300 பார்க்க போறோம். பேட்டில் ஃபீல்டு பீல காட்டுவாங்க. காரா அவங்க அப்பாவை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிருப்பான். செகண்ட் மிசுகாகே காராவை பாராட்டுவாரு. இந்த சீல் டேக் எங்களை தடுத்துருன்ட்டு ரைக்காகே அண்ட் மிசுகாகே ரெண்டு பேருமே சீலை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க உடம்பு அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. எனிமி ஜுட்ஸுக்கு கவுண்டர் பண்றதுல தான் இருக்கும். தேர்ட் ரைக்காகே எங்களோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா எதிரியோட ஜுட்ஸுவை கவுண்டர் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குன்னு ரெண்டு பேரும் சாண்ட்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. டெமாரி அவங்க வந்துட்டாங்கன்பா வேற லெவல்ல அட்டாக் வைப்பாங்க. டெமாரி அவங்க சுத்து போட சொல்லுவா. ஓனோக்கி செகண்ட் சுவிட்சுக்காக எதிர்த்து பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ணி சண்டை போடுவார். அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்ஸு பண்ணுவாங்க. இம்பாக்டே வேற லெவல்ல இருக்கும். செகண்ட் சுவிட்சுக்காக வயசாயிச்சு ஓனோக்கின்பாரு. ஓனோக்கி செம்ம எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாரு. நான்சென்ஸ்ன்பாரு. சுவிட்சுக்காக அவரையும் அவரோட சக்கராவையும் மறைச்சுக்குவாரு. காசுக்காக இவங்க வரவை அவனோட சென்சரி ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிக்க, இல்லைன்னா நீ கண்டிப்பா செத்துரு ஓனோக்கின்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மிசுகாகே த ஜெயண்ட் கிளாம் அண்ட் த மிராஜ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. செகண்ட் மிசுகாகே அண்ட் தேர்ட் ரைக்காகே நிறைய பேர்த்த தாக்கி இருப்பாங்க. செகண்ட் மிசுகாகே என்னோட ஜுட்ஸு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, பின்னாடி போயிருங்க உண்மையா சொல்றேன் பாரு. ஒரு ஷினோபி நிஜமாலுமான்னு கேட்பான். செகண்ட் மிசுகாகே நான் என்னோட வீக்னஸ் எல்லாம் சொல்லிடுறேன் நிஜமாலுமேன்னு பாரு. நிஜமாலுமான ஒரு ஸ்டோன் ஷினோபி கேட்பான். நல்லா கவனமா கேட்டுக்கங்கன்ட்டு நான் ஒரு ஷேடோ ஸ்டைல் யூசர். இன்னொரு வயல சொல்லணும்னா என்னால கெஞ்சுட்ஸுவை பயன்படுத்த முடியும். அப்புறம் என்னோட சமனிங் ஜெயண்ட் கிளாம்ன்ட்டு சமன் பண்ணி விட்டுருவாரு. கிளாம்ங்கிறது ஷெல்ஃபிஷ்னு சொல்லலாம். சிப்பி மாதிரியே இருக்க ஒரு மீன் வகை. இமேஜஸ் வேணா ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. தேர்ட் ரைக்காகே நான் லைட்னிங் ஸ்டைல் யூசர். எச் ஸ்டைல் யூசர்ஸ் முன்னாடி வர சொல்லி அவங்கள ஷீல்ட பயன்படுத்தி வின் ஸ்டைலால என்ன தாக்குங்கன்னு பாரு. கொடுத்த இன்டலுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பாங்க. என் உடம்பு இப்ப என் கண்ட்ரோல்லே இல்ல, நேரமும் இல்லைன்ட்டு அட்டாக் பண்ண வருவாரு ரைக்காகே. மாதிரி வின் அண்ட் எச் ஸ்டைல் யூசர்ஸ் பின்னாடி வர சொல்லிட்டு கூடவே சீலிங் யூனிட்டையும் வர சொல்லுவா. தேர்ட் ரைக்காகே போறத பார்த்துட்டு செகண்ட் மிசுகாகே மனசுக்குள்ள அதேதான் ரைக்காகே போயிரு, நீ நானும் ஒன்னா அந்த அவங்கனால நம்மள சீல் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணதுக்கு அப்புறமா காராவை பார்த்துட்டு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா ஃபிஃப்த் காசேக்காகன்னு கேட்பாரு. காரா சிம்பிளா விஷயங்களை நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லவும் கமாண்டர் நீங்க இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஈவன் செகண்ட் மிசுகாகவும் தான். என்ன மாதிரியான டாக்டிக் அதுன்ட்டு நான் ஷேடோ ஸ்டைல் யூசர். அதிகப்படியான வைட் ஏரியாவுக்கு இந்த ஜெயண்ட் கிளாம்னால கிஞ்சுட்ஸுவை கேஸ்ட் பண்ண முடியும். இல்யூஷன்ஸை பார்க்க வைக்கும். பிசிக்கல் அட்டாக்ல வேலைக்கே ஆகாது. நான் காணல் நீரை பத்தி பேசுறான்டான்பாரு. கார என்னாலே சொல்ல முடியும் உங்களுக்கு கொல்றாச இல்லைன்பா. செகண்ட் மிசுகாகி அப்படிலாம் இல்ல, அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேற ஒரு ஜுட்ஸு யூசரை என்ன மேனிபுலேட் பண்றத என்னால தாங்கிக்கவே முடியல, அதனால காசுக்காகி நீ என்ன சீக்கிரமா சீல் பண்ணிருப்பாரு. காரா கிளம்பிடுவான். நீங்க பாத்துக்கங்கன்பா, இதை நாங்க பாத்துக்கிறோம்ட்டு இதெல்லாம் அசால்ட்டுன்னு பானுங்க. செகண்ட் மிசுகாகே கடுப்பாவாரு. எப்படா அப்படி சொல்லலாம், ரீஅனிமேஷன் ஜுட்ஸு பத்தியில நீ எனக்கு கவலையே இல்ல, உங்களை கொல்ல போறேன் பாரு. நிஜமா தான் சொல்றாரு போலன்ட்டு ஆன் கார்டுக்கு போவாங்க. ஆக்வர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாரு செகண்ட் மிசுகாகே. இதை முடிக்கலான்ட்டு எல்லாரும் ஃபயர் அப் ஆவாங்க. நான் உங்க எல்லாத்தையும் நம்பர் ஏதோ பண்ணுங்கன்னு பாரு செகண்ட் மிசுகாகே. ஜெயண்ட் கிளாம்ல இருந்து மிஸ்ட் வெளியே வரும். தயாராயிட்டீங்க போலன்ட்டு செகண்ட் மிசுகாகே. நல்லா கேட்டுக்கங்கடா, இன்னொரு தடவை சொல்றேன், உங்களுக்கு முன்னால நான் இருக்குன்னு பார்த்துட்டு என்ன அட்டாக் பண்றது வேலைக்கே ஆகாதுன்னு கத்துவாரு. ஓனோக்கியை காட்டுவாங்க. ஓனோக்கி கிட்ட உன்னோட சென்சரி ஸ்கில்ஸ் எல்லாம் எங்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு பாரு. ஓனோக்கியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்ட்டு ஸ்டோன் க்ளோன் ஜுட்ஸு பண்ணுவாரு. நம்பர்ஸோட வர போறியா, அது வேலைக்காகலாம் பாரு. காராவை காட்டுவாங்க. செகண்ட் மிசுகாகேவோட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, டிஃபீட் பண்ண மாதிரி இருக்கும். என்ன தோக்கடிச்சிட்டமான்ட்டு பாக்குறப்ப அசால்ட்டா வந்துட்டு செகண்ட் மிசுகாகே டேய் இப்படியே என்ன அட்டாக் பண்றா வேலைக்கே ஆகாதுரா, இது வெறும் காணல் நீர் மாதிரின்பாரு. அப்படின்னா நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லி ஷினோபி ஒருத்தன் கேட்கவும் முதல்ல போய் ஜெயண்ட் கிளாம போடுங்கடா, அதுதான் இந்த இல்யூஷன்ஸ்க்கு காரணம். அதோட ஷெல் ஹார்டா இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் வெப்பன்ஸோ இல்ல பேப்பர் பாம்ஸோ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷினோபி போன அட்டாக்ல எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு செகண்ட் மிசுகாகே முன்னாடி பாக்குறப்ப ஜர்க்கா வாங்கடான்னு கையாட்டுவார். நானான்கவும் வந்து உன் வெப்பன்ஸ் எடுத்துட்டு போடான்னு பாரு. சாரி கேட்பேன். எல்லாரும் அவங்க வெப்பன்ஸ் வந்து எடுப்பாங்க. அப்ப கூட இது என்னோட வெப்பன், இது உன்னோட வெப்பன்ங்கிற மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவாங்க. என்னடா பண்றீங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் மிசுகாகே ஆக்வர்டா இருக்குன்னு பாரு. கம்ப்ளீட்டா எல்லாரும் அவங்களோட வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஜெயண்ட் கிளாம டார்கெட் பண்ணி பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். திடீர்னு பார்த்தா காணல் நீர் மறைஞ்சு இன்னொரு பக்கமா தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜெயண்ட் கிளாம் வேற பக்கம் தெரியும். செகண்ட் மிசுகாகே என்னால தாங்கிக்கவே முடியல, நானும் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், அங்க இருக்க ஜெயண்ட் கிளாமே ஒரு இல்யூஷன் தான்டா, ரியல் ஜெயண்ட் கிளாம பாத்துட்டீங்கடான்னு பாரு. ரியல் ஒன் தான் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கவும் எனக்கு பின்னால தாண்டா இருக்கு, கேமோஃப்ளேஜ் மூலமா மறைஞ்சு இல்யூஷன் பண்ணிட்டு இருக்கடான்னு பாரு. டக்குன்னு செகண்ட் மிசுகாகேவை குறி வச்சு அடிக்கவும் டேய் என்ன அட்டாக் பண்றல யூஸ்லெஸ்டான்னு பாரு. நான் உங்களுக்கு பின்னால இருக்கு ஜெயண்ட் கிளாம தான் அடிக்க பார்த்தேன்பா. டேய் அப்படி பின்னாடி இருக்கிறது ஒரு காணல் நீர் மாயிடான்னு பாரு. ஐயோ எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையேன்ட்டு எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஒரு ஷினோபி செகண்ட் மிசுகாகேக்கு சின்னதா மீச வச்சிருக்காரு இல்லையா, அதை நக்கல் பண்ற மாதிரி விஸ்பி விஸ்கர்ஸ்ன்றான். கொல்ல போறான்டான்ட்டு கடுப்பாவாரு. அவர் நிஜமா சொல்லுவார் போல இருக்கு, மன்னிப்பு கேள்றான்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஷினோபி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்பான். குரோட் சுச்சி மாதிரியே இருக்கான்ல,
குரோட்சுச்சி யாருன்னு தெரியும்ல. செகண்ட் மிசுக்காகே ஆக்வர்டா இருக்குன்னு வாங்க கைஸ் திரும்ப அட்டாக் பண்ணலாமா லீவ் ஷினோபி செம்ம ஃபயர் ஆவாங்க. திரும்ப சைடுல உறுதியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாரு செகண்ட் மிசுக்காகே. ஓனோக்கியை காட்டுவாங்க. பார்ட்டிகல் ஸ்டைல் ஒரு க்ளோன் காலி பண்ணிரும். அது எங்க இருந்து வந்துச்சுங்கிற மாதிரி ஓனோக்கி பாத்துட்டு இருக்கப்ப பின்னாடி இருக்க சுச்சிக்காகேன்னு வாய்ஸ் கேட்கும். தள்ளி விட்டு முன்னாடி போறப்ப ஓனோக்கிக்கு பேக் பெயின் வந்துரும். இப்ப வந்துட்டு கடுப்பாவாரு. மறைஞ்சிருப்பான்ல வெளியே வந்துட்டு பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்சு பண்ணுவான். காரா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதுன்ட்டு பாக்குறப்ப நருட்டோ பிளானட் ரசங்கன் பண்ணி அடிக்க வருவான். மூக்கு பின்னால இருந்து காரா அது நருட்டோ வன்பா. நருட்டோ அந்த ஜுட்சுல அட்டாக் பண்றக்குள்ளே நகர்ந்திருப்பாரு. ஓனோக்கி லார்ட் மூவ் சென்சரி ஷினோபின்பாரு. நருட்டோ காரா கிட்ட சாண்டன்கவும் காரா கிரியேட் பண்ணுவான். அதுல வந்து நருட்டோ அட்டாக் பண்ண போவான். சாண்ட ஸ்பிரிங் போர்டா யூஸ் பண்றானான்ட்டு மூவ் என்னோட ஜுட்சு உன்னோட விட ஃபாஸ்டரான்ட்டு அட்டாக் பண்றக்குள்ள நருட்டோ வெறித்தனமான அட்டாக் வச்சிருப்பான். ரொட்டேஷன் வயலண்டா இருக்க ரசங்கான்றாதுன்னு அடிப்பான். மூவ் பறந்து போய் விழுகவும் ஓனோக்கி பின்னாடி இருந்து புடிச்சிட்டு எச் ஸ்டைல் போல்டோ ஜுட்சு பண்ணுவாரு. ஓனோக்கி அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்களால கையும் கூட தூக்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு ஹெவியா இருப்பீங்கன்னு. காரா அந்த இடத்துக்கு வருவான். ஓனோக்கிக்கு பேக் பெயின் இருக்கும். மூவ் இருந்துட்டு மற்ற கிராமங்களை விருப்பி இப்ப அவங்களோட நல்லாவே சேர்ந்து வேலை செய்யறேன்னு சொல்லி கேட்பாரு. அதிக காலம் வாழ்ந்தது ஒருத்து தானே மாற்றங்களை என்ஜாய் பண்ணும் போதுன்னு ஓனோக்கி. காரா சாண்டை யூஸ் பண்ணி சீல் பண்றப்ப கார்ட் டவுன் பண்ணிடாதீங்க நான் இன்னும் சொல்ல வருவாரு. மூவ் கம்ப்ளீட் சீல் ஆயிருக்கும். நருட்டோ காராவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு குட்டி தாத்தா நீயும் வேற லெவல்பா. ஓனோக்கி நான் சுச்சிக்கா கேடா அதுக்கேத்த மரியாதையை கொடுப்பாரு. காரா நருட்டோ கிட்ட பேட்டில் ஃபீல்ட்ல நீ இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்பான். பெரிய கதைன்பா நருட்டோ என்ன இந்த விஷயத்துல வற்புறுத்த நீ பெட்டரான நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்பா காரா. சிகாகோ HQல இருந்துட்டு காரா அண்ட் சுச்சிகாகேவோட சப்கான்சியஸ்ல அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு நான் பேசுறேன். லார்ட் சுச்சிகாகே லார்ட் காசேகாகே ரெண்டு பேரும் சண்டைக்கு மத்தியில இருக்கீங்க. அதனால காம்ப்ளிகேட்டான பேச்செல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாமே என்பாரு. ஓகே அப்புறமே கேட்டுக்கலாம். சண்டை இன்னும் முடியல நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு மேல பறந்துட்டு போற வழியில பிரீஃபா சொல்லுங்கன்னு செகண்ட் மிசுகாகேவை காட்டுவாங்க. இங்க பாருங்கடா நான் ஜெயிக்கிறதுக்குலாம் ஒன்னும் ட்ரை பண்ணின்பாரு. சுத்தி வர ஷினோபிஸ் படுத்து கிடப்பாங்க. எங்களுக்கு நீங்க ரொம்பவுமே கடினமா இருக்கீங்கன்பா ஒரு லீவ் ஷினோபி. செகண்ட் மிசுகாகே நீங்க என்ன சீல் பண்ணாம விட்டீங்கன்னா நான் இன்னுமே பப்பட்டாதான்டா இருக்கணும். சீக்கிரம் எல்லாரும் எந்திரிக்கடான்பாரு. விஷயங்களை ஓனோக்கி அண்ட் காரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓனோக்கி ரைக்காகவே இந்த அளவுக்கு மாறுவான்ல எதிர்பார்க்கலேன்ட்டு ஆல்ரைட் எனக்கும் புரியுதுன்னு பாரு. டிரான்ஸ்மிட்டிங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் பாரு ஷிகாகோ. ஓனோக்கி சரின்றவாரு. காரா நருட்டோ கிட்ட எனிமியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்த ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து இன்னொரு பேட்டில் ஃபீல்டு போறதுலாம் நான் எதிரா இல்லைன்ட்டு. ஆனா முன்னாள் ஜின்சுரிக்கே எனக்கு தெரியும். 9 டெயில் சக்கரா உங்ககிட்ட இருக்கு. ஃப்ரீக்வெண்டா பயன்படுத்திட்டே இருக்கீல அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுல உறுதியா இருக்கேன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ இங்க பாரு ஒக்காக ஆகிற வரைக்கும் எனக்கு சாகிற பிளான்லாம் கிடையாது. நீ இப்ப காசைக்காகவே இருக்கனால என்ன ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாத. நான் ரைட் பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போறேன். காரா அப்புறம் சுச்சிக்காக தாத்தா நீங்க லெஃப்ட் பாத்துக்கங்கன்பா. செப்பரேட் ஆகிறப்ப காரா நருட்டோ கிட்ட அங்க தேர்ட் ரைக்காக இருக்கதா சொல்லுவான். புரிஞ்சுதுன்பா நருட்டோ. ஓகே அப்பனா நம்மளோட ஆப்போனன்ட் செகண்ட் மிசுகாகே தானே சொல்லி கேட்பாரு. ஆமான்ட்டு காரா த கென்ஜுட்சு யூசர்ன்பா. ஓகே அப்படின்னா ஆர்டினரியான சண்டை போடுற மெத்தட்ஸ் ஒர்க் ஆகாதுன்பாரு. செகண்ட் மிசுகாகேவோட ஜெயின் கிளாம அட்டாக் பண்றல திரும்ப ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. எத்தனை தடவை சொல்றது அது ஒரு காணல் நீர் மாதிரின்ட்டு செகண்ட் மிசுகாகே போங்க போய் உங்க வெப்பன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு மிஸ்னோபியை பார்க்கவும் டே நீ மிஸ்னோபி தானே ஏன்டா என்ன எப்படி தோக்கடிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்பாரு. இல்லைங்க நீங்க லார்ட் செகண்ட் எனக்கு இப்ப இருக்க லார்ட் 5th பத்தி மட்டும் தான் தெரியும்பா. செகண்ட் மிசுகாகே தலையில் கை வச்சுட்டு இதுக்கு ஹிடன் மிஸ்டோட ரகசிய தன்மையை தான் குறை சொல்லி ஆகணும்பாரு. இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா மெமரபிள் லெகசின்னு நிறைய விட்டுட்டு போயிருப்பானேன்பாரு. செகண்ட் மிசுகாகே நிக்கிற இடத்துல திடீர்னு ஷேடோங்கிறது அதிகமாகும். டே தம்பிகளா பிளே டைம்ல முடிஞ்சு போச்சு எல்லாருமே சீரியஸ் ஆகுங்கடான்னு நாங்க சீரியஸா தாங்க சண்டை போடுறோம் ஸ்டோன் ஷினோபி. செகண்ட் மிசுகாகே கீழே ஒரு ஷேடோ வந்திருக்கும் இல்லையா அதுல இருந்து பபிள்ஸா வரும். என் உடம்பு என்னால கண்ட்ரோல்லே எடுத்துக்க முடியல அதுவா ஜுட்சு பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்படி என்ன ஒருத்தன் பயன்படுத்துறது கடுப்பாவுதுன்ட்டு இது என்னோட வாட்டர் பலூன் ஜுட்சு உங்களை நீங்களே தற்காத்துக்கங்கடான்னு பாரு. எல்லாரும் பயந்து கையை மேல தூக்குவாங்க. காராவோட சாண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். கமாண்டர் காரான்ட்டு சந்தோஷப்படுவாங்க. எங்கடா ரொம்ப நேரம் ஆளக்கானு செகண்ட் மிசுகாகே இந்த தடவை நான் சீல் பண்ணிடுவேன் பாரு. அந்த நோக்கத்துல தான் வந்திருக்கேன் காரா. செகண்ட் மிசுகாகே அதை எதிர்பார்த்து தான் இருக்குன்னு பாரு. அட்டாக் வைக்கவும் காரா தப்பிச்சிருப்பான். மற்றவங்களையும் வாட்டர் பலூன்ஸ் அட்டாக் பண்ணும். அவங்களையும் காரா ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அடிங்கிறது வேற லெவல்ல விழுந்துகிட்டே இருக்கும். காரா ஒரு மாதிரி பார்க்கவும் வேற பக்கம் பார்க்காதீங்க அட்டென்ஷன் இங்க வைங்கடான்னு பாரு. செகண்ட் மிசுகாகே காரா இருக்க பக்கம் வாட்டர் பலூனோட அட்டாக்ங்கிறது வெறித்தனமா இருக்கும். இங்க இருக்க எல்லா ஷினோபிஸுமே அடிப்பட்டு திணறிட்டு இருப்பாங்க. செகண்ட் மிசுகாகே காரா கிட்ட ஏன்டா இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா? நானும் என் பலவீனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்கள ஒருத்தனாலும் கூட ஒன்னும் பண்ண முடியலையா? வேலைக்கு ஆகாதவங்களான்னு திட்டுவாரு. ஒரு ஷினோபி நீங்க சொல்றீங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்பா. காரா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். தண்ணி மாதிரி இல்லாம ஆயில் மாதிரி இருக்குன்பா. காரா சாண்ட்ல ஒட்டி இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு நான் சாண்டை ஒரு பேரியரா பயன்படுத்தினாலும் கூட அது உள்ள பூந்து கொலாப்ஸ் ஆகுதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப செகண்ட் மிசுகாகே மூவ தானே ஃபர்ஸ்ட் டேக்கிள் பண்ண போனேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீ ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்போனன்ட் கிட்ட தாண்டா போனோம். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தாண்டா பேட்டில் ஜெயிக்க முடியும்னு கத்தவோம். காரா அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம்பா. செகண்ட் மிசுகாகேக்கு மனசே இருக்காது. டேய் இங்க நான் தாண்டா ஸ்ட்ராங்கு அவனை பார்த்தாலே தெரியல அவன் பாதி செத்த மம்மி மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. காரா அப்படியே இருக்கலாம் தோற்றம் ஏமாற்றங்கிறத இப்பதான் உணர்றேன். நீங்க ஸ்ட்ராங் தான்பா. நக்கலா சிரிச்சுட்டு செகண்ட் மிசுகாகே இப்ப நான் உனக்கு புரிஞ்சுது. சடனா டேய் தோற்றங்கிறது ஏமாத்தக்கூடியதுன்னு என்ன அர்த்தத்துலடா சொன்னேன்னு சொல்லி கேட்பாரு. ஒரு லீஃப் ஷினோபி உங்களோட சின்ன மீசன் சொல்ல வரப்ப ஸ்டோன் ஷினோபி வாய்ப்புத்திடுவான். ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் செகண்ட் மிசுகாகே இங்க இருக்கனா இலூஷன் ஜெயின் கிளாமோட வைட் ரேஞ்ச் கென்ஜுட்சுவால உருவாக்கப்பட்டது. காணல் நீர் மாதிரி பிசிக்கல் அட்டாக்ல வேலைக்கே ஆகாது. முதல்ல ஜெயின் கிளாம குயிக்கா கண்டுபிடிச்சு அதை அழிக்கிற வழியை பாருங்க இல்லைன்னா இது முடிவுக்கே வராதுன்ட்டு ஆமா நீ சாண்டாச்சுன்ட்டு பாப்பாரு. என் சைடுல பேச அனுமதிக்க விரும்புறேன்
நண்பன் காராவோட தேர்ட் ஐ இருக்கும். அதே மாதிரி காரா இப்ப புயல் மாதிரி இல்லாம காத்துல இந்த மணல் வந்து கலந்து லேசா படும் இல்லையா, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல படும்போது அதோட உருவங்கிறது விசிபிள் ஆகும் இல்லையா. அதாவது ஆல்ரெடி உருவம் தெரியறதுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா மறைச்சு வச்சிருக்க பொருளுக்கு அப்படி இல்ல, அதோட ஷேப்புங்கிறது கிளியரா தெரியும். அப்படிதான் ஜெயண்ட் கிளாம கண்டுபிடிச்சிருப்பான். அண்ட் ஓனோக்கி அதை பாப்பாரு. ஓனோக்கி இது அங்க இருக்குன்ட்டு பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாரு. செகண்ட் மிசுக்காகி அப்புறம் நீ உன் மணல் மூலமா ஆல்ரெடி அதை தான் தேடினியா, டிஃபென்ஸுக்கு மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணதுக்கான காரணம் ஆச்சரியமா இருக்கு. ஃபைனலா ஒரு ஒர்த்தியான ஆப்போனன்ட் பாரு, சீக்கிரம் வந்து தோக்கடிடான்னு பாரு. ஓனோக்கி பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் ஒன்னும் பண்ண முடியாது. மனசுக்குள்ள லார்ட் மூக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றப்ப அதிகப்படியான சக்கராவை பயன்படுத்திட்டேன், இப்போ என்னால பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ண முடியல, இப்போ எனக்கு வேற வழியே இல்ல, ஸ்மாஷ் பண்ணி பீஸ் ஆக்கறன்ட்டு குதிப்பாரு. எர்த் ஸ்டைல் ஸ்டோன் ஃபிஸ்ட் ஜூட்ஸு பண்ணுவாரு. செகண்ட் மிசுக்காகே ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஓனோக்கி பஞ்ச் பண்ணிருப்பாரு, வேலைக்கு ஆயிருக்காது. ஜெயண்ட் கிளாம் விசிபிள் ஆகும். ரியல் செகண்ட் மிசுக்காகே இந்த லைட் பஞ்ச்ல வேலைக்கு ஆகாது. ஓனோக்கி பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ணாம இருக்கே, சக்கரா தீந்து போச்சான்னு பாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேலி பண்ணிட்டு இருந்த சின்ன வயசுக்கு ஓனோக்கி கிடையாது நானுன்னு பாரு. ஓனோக்கி எர்த் ஸ்டைல் சூப்பர் வெயிட்டட் போல்டர் ஜூட்ஸு பண்ணுவாரு. மோசம் சொல்ற அளவுக்கு இல்ல ஓனோக்கின்னு பாரு. செகண்ட் மிசுக்காகே ஜெயண்ட் கிளாம் பீஸா போகும். அதை விட ஓனோக்கிக்கு முதுகு பிரச்சனை தான் மோசமா இருக்கும். காரா கெஞ்சுட்சு அண்டன் ஆயிடுச்சுட்டு திரும்புவான். ஓனோக்கி முதுகு பிடிச்சிட்டு வருவாரு. நீ சுச்சிக்காக அவனுங்கிறது எனக்கு எப்போ தெரியும்டான்ட்டு செகண்ட் மிசுக்காகே ஓனோக்கி பக்கத்துல போயிட்டு, ஆனா நீ முதுகு வலி அதிகமா இருக்க, ஜஸ்ட் வயசானவன் அவ்வளவுதான், நீ வச்ச பஞ்ச்ல இருந்த அந்த பவங்கிறது வேற லெவலில் இருந்துச்சுதான், ஆனா ஓவரா பண்ணி முதுகு வலி வந்துருச்சு பாரு அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கப்ப சடனா கன்னை ஹோல்ட் பண்ண மாதிரி கையை நீட்டிட்டு, டே தம்பி சீக்கிரம் ஓடிடுறா, நான் ஓசுகி கிளானோட வாட்டர் கன் ஜுட்ஸு யூஸ் பண்ண போறேன், இது ரொம்ப மோசம், சீக்கிரம் எந்திரிச்சு போய் என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்னு பாரு. ஓனோக்கி பார்க்கும் போது வேர்க்கும். அட்டாக் வச்சிருப்பாரு, ஒரு புல்லட் பாஞ்ச மாதிரி இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேரடாக்ஸ்ங்கிற எபிசோட தான் அடுத்த ஷிப்ல அடுத்து பார்க்க போறேங்க. என்பா நருட்டோ.